வணக்கம் நண்பர்களே, இது சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டு இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெல்டிங் மிஷின் சம்மந்தமான சர்வீஸ் புக்கு போட்டிருந்தோம். உங்களுக்கு யாருக்கும் சர்வீஸ் புக்கும் அதுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி டூல் பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CM4SA கட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு சுவிட்சை கொண்டு வந்தாங்க. அதை நம்ம பிரித்து பார்த்து அவங்களுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு சீரியஸ் மோடோ பல்பு உங்களுக்கு கரண்ட் அந்த சப்ளையோ இல்லைனா மல்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வரக்கூடிய ஃபேஸு நியூட்ரலு இந்த ரெண்டையுமே நீங்கள் டைரெக்டாக பல்புக்கு கொடுக்கும்போது பல்பு வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பல்புக்கு தொடர்ந்து எரியாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு சுவிட்சு வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த சுவிட்சு கனெக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது வந்து நம்ம அந்த பல்பை வந்து ஆன் பண்ணியும் ஆஃப் பண்ணியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே தான் நம்ம இந்த பவர் டூல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சும் நமக்கான வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து 2 வே சுவிட்ச் பார்க்க போகிறோம். 2 வே சுவிட்ச்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே சுவிட்சுக்கு வந்து சுவிட்சில் இருந்து தான் அவுட்புட் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபேஸ் கட் ஆனாலும் சரி, நியூட்ரல் கட் ஆனாலும் சரி, அந்த சுவிட்சில் ஃபால்ட் இருந்தது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரன் ஆகாது. ஆனால் கட்டிங் மிஷின் அந்த இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற சுவிட்ச் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வே சுவிட்ச். அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, சிங்கிள் வேல ஒர்க் ஆகும். அதாவது ஒரு வே வந்து டைரெக்டாக உங்களுக்கு மிஷினுக்குள்ளே போயிடும், இன்னொரு வே வந்து உங்களுக்கு இந்த சுவிட்ச் மூலமாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதை செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போது ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிமீட்டரில் வேல்யூ சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நம்ம அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இந்த காம்பனண்ட் தான் இருக்குது. இது இப்போ சுவிட்சில் உள்ள கீழே உள்ள ஐட்டம் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நாப் இருக்கும். அப்புறம் ஒரு மெட்டல் கனெக்டர் இருக்கும். இது எல்லாமே இந்த CM4SA கட்டிங் மிஷின் சுவிட்சில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மேலே உள்ளது. ஸோ இதை நம்ம தனியாக அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ கீழே உள்ள செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஒரு லெவல் பிளேட் மட்டும் தான், அதாவது காண்டாக்ட் பின் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 2 செக்ஷனும் இருக்கும். இப்போ நமக்கு 2 ஸ்க்ரூ போகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ 2 செக்ஷனுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு காப்பர் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாது. அதை ஒன்றுக்கு ஒன்றா டச் பண்ண வைக்கிறதே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அந்த லெவல் பிளேட் தான். இதில் வெப்சைட்டில் இருக்கிறதுல வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குவோம். இப்போ அதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் லெவல் பிளேட்டு. ஸோ அந்த ரெண்டும் காண்டாக்டில் இருக்கும். இந்த ஒரு சின்ன காடி மூலமாக அந்த ரெண்டும் காண்டாக்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்ளை கொடுக்கும்போது அந்த ரெண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் போயிடும். இங்கே கீழே சப்ளை கொடுக்கும்போது மேலே அந்த லெவல் பிளேட்டுக்கும் இந்த கழட்டி வச்ச லெவல் பிளேட்டுக்கும் கரண்ட் வந்து உங்களுக்கு சப்ளை ஆகும். இப்போ வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா சின்ன நாப்பு, இந்த நாப்பு மேலே இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ கரண்ட் இருக்கும், ரைட் சைடுக்கு வந்து கரண்ட் இருக்காது. இப்போ நம்ம அமுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சின்ன பால் வந்து அந்த லெவல் பிளேட்டு அந்த கனெக்டிங் பிளேட்டை வந்து அமுக்கும்போது அந்த கனெக்டிங் பிளேட்டு இந்த ஊஞ்சல் மாதிரி கீழே இறங்கி ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ 2 ஸ்க்ரூ 2 சுவிட்சோட கனெக்ஷனையுமே கனெக்ட் பண்ணி கொடுத்துறதுனால நம்ம இடது பக்கம் கொடுக்குற கனெக்ஷனு நமக்கு வலது பக்கம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து சப்ளை வந்து பவர் ஃபீல்டு காயிலுக்கு வந்து போகும். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது மறுபடியும் மேலமாக்க போயிடும், நமக்கு பவர் சப்ளை கிடைக்காது, மிஷின் வந்து நமக்கு ஆஃப் ஆகிரும். ஸோ இதோட வேலையை தான் இந்த சின்ன கனெக்டிங் பின்னும் இந்த பால் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் கனெக்ஷன் கூடிய அந்த நாப்பும் வந்து நமக்கு செய்யுது. ஓகேங்களா. இதை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரிலீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரிட்டன் ஆகிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங்கும் அதோட சுவிட்ச் ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுவிட்ச் ஹேண்டில் வந்து நார்மலாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிட் பண்ணும்போது எப்படி ஃபிட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிலேருந்து அந்த டாப்புக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்ப்ரிங்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி உள்ளே போய் லாக் ஆகிரும். அவ்வளோதான். அது மேலே லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் அந்த சின்ன பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த லெவல் பிளேட்டை 2 சைடுமே நகர்த்தி வைக்கிறது அதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு கரெக்டாக போட்டுருங்க.
ஸ்ப்ரிங்கு கீழே இருக்கணும், மேலே அந்த நாப் இருக்கணும். சில பேர் இவர் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, மாற்றி போட்டிருக்காங்க, ஸ்ப்ரிங்கு மேலே வர மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது, ஸ்ப்ரிங்கு உள்ளே போயிட்டு மேலே அந்த கேப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக இந்த பிளேட்டு போடணும். அந்த பிளேட்டு போடுறதுக்கு முன்னாடி உள்பக்கமும் அந்த காண்டாக்ட் பின் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதில் எதுவும் எரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எரிஞ்சிருந்தது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை வந்து நல்லா உப்புத்தாள் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் எமரி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். பிளேட்டை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூவில் இருந்து கரண்ட் வந்து அந்த பிளேட்டுக்கு போயிடும். அதில் ஒரு சின்ன கீவே மாதிரி இருக்கும், அந்த கீவேல வந்து அது கரெக்டாக உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி மேலே ஏறி இறங்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு சைடு தூக்கும்போது ஒரு சைடு இறங்கும், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது இருக்கும். இப்போ வந்து நம்ம டாப்பை தூக்கி செட் பண்ண போகிறோம். ஸோ டாப்பை செட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அந்த பால் மட்டும் கீழே விழாமல் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து அந்த சுவிட்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த சுவிட்சில் அந்த கீவே காடி கீவே வந்து கரெக்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது கலண்டு விழாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அமுக்கும்போது உங்களுக்கு டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ மல்டிமீட்டர் பாருங்கள், எந்த வேலையுமே காட்டல. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு கரண்ட் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு மூவ் ஆகுது, சுவிட்ச் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.